பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரில் மேட்ச் பிக்சிங் நடைபெற்றதாக வெளியான தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டு பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடர் ஆரம்பத்திலிருந்தே பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகிறது. பாதுகாப்பு காரணமாக போட்டிகள் 2 இடங்களில் மட்டுமே நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் மைதானத்தில் ரசிகர்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு PSL தொடரில் ஒப்பந்தமான சில வீரர்கள் அந்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டு IPL தொடரில் விளையாட ஒப்புக்கொண்டு வெளியேறியதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் PSL தொடர் மேட்ச் பிக்சிங் சர்ச்சையிலும் சிக்கியுள்ளது. கடந்த மார்ச் 28ஆம் தேதி ஹோட்டலில் தங்கியிருந்த பாகிஸ்தான் வீரர் ஷஹீன் ஷா அஃப்ரிடி மற்றும் ஜிம்பாப்வே வீரர் சிக்கந்தர் ரசா ஆகியோரை பார்க்க 4 பேர் வருகை தந்துள்ளனர். ஆனால் அவர்களை வீரர்களின் அறைக்கு செல்ல பாதுகாப்பு அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து ஷஹீன் அஃப்ரிடி மற்றும் சிக்கந்தர் ராசா ஆகியோர் கீழே வந்து அவர்களை தங்கள் அறைக்கு அழைத்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்த தகவல் ஊடகங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வந்திருந்தவர்கள் மேட்ச் பிக்சிங் செய்ய வைக்க இவர்களை அணுகினார்களா என்றும் கேள்வி எழுந்துள்ளது. இதனிடையே பாதுகாப்பு விதிகளை மீறியதாக எழுந்த புகாரை தொடர்ந்து ஷஹீன் ஷா அஃப்ரிடி கேப்டனாக இருக்கும் லாகூர் கலண்டர்ஸ் அணி நிர்வாகம் அஃப்ரிடிக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. எனினும் இந்த சம்பவம் ஒரு தவறான புரிதலால் ஏற்பட்டதை தவிர திட்டமிட்டு விதிகளை மீற வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யப்படவில்லை என்றும் அணி நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. அணி நிர்வாகம் மேட்ச் பிக்சிங் குறித்த செய்தியை மறுத்தாலும் இது குறித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் மற்றும் ICC விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை சமூக வலைதளங்களில் எழுந்துள்ளது.